தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாளைய தினம் ஆண்டின் பொதுக்காலம் 15வது வாரத்தை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு ஓமைகள் வாயிலாக நமக்கு பலவற்றை கற்றுக் கொடுக்கின்றார். நாளைய தினமும் ஆண்டவர் இயேசு விதைப்பவன் ஓமை என்ற வார்த்தைகளால் நமக்கு பலவற்றை கொடுக்கவிருக்கின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, விதைக்கு செல்லுகின்ற ஒரு உழவன் தன்னுடைய நிலத்தை நன்றாக உழுது எருப்போட்டு அதில் விதைகளை விதைக்கின்றான். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன, சில விதைகள் முச்செடியில் விழுகின்றன, சில விதைகள் பாறை மேல் விழுகின்றன, சில விதைகள் நடை மீது நடக்கின்ற பாதையின் மீது விழுகின்றன. இவற்றில் சில 100 மடங்கு, சில 60 மடங்கு, சில 30 மடங்கு கொடுக்கின்ற விளைச்சல் எது என்று பார்க்கின்ற பொழுது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, பாறை நிலத்தில் விழுந்த விதையானது கடின உள்ளம் கொண்ட இறை மக்களை குறிக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். கடின உள்ளத்தோடு அவற்றை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அவற்றின்படி அவர்களால் நடக்க முடிவதில்லை, வாழ முடிவதில்லை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு பாறையின் மீது விழுந்த விதைகளாக சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பாறையின் மீது விழுகின்ற விதை அங்கு மண்ணில்லாமல் அவை வேறொன்ற முடியாமல் காய்ந்து போகின்றன. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம், கடின உள்ளத்தோடு கேட்கின்றோம். அவற்றை ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டாலும் கடின உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம் நாம். அப்போ நம்முடைய இதயமும் பாறை போன்று உள்ளது என்பதை எடுத்து காட்டுகின்றது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, மீண்டுமாக ஆண்டவர் முச்செடியை பற்றி பேசுகின்ற வேளையில் முச்செடியில் விழுகின்ற விதைகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளமும் ஒரு முச்செடியாக தான் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது, என் அன்பு சகோதரனே சகோதரி, ஆர்வத்தோடு கேட்போம். நாம் ஆர்வத்தோடு அவற்றை ஏற்றுக்கொள்வோம். அந்த நிலையில ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்கின்ற அந்த நிமிடத்தில் வெறும் மகிழ்ச்சியாக நாம் அவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது சில வேதனைகள், முச்செடிகள் நிறைந்த இடத்தை கொண்டு வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பிளவுகள் அத்தனையும் நம்மை நெருக்குகின்ற பொழுது முச்செடியின் நடுவே இருக்கின்ற விதை மேலே வருவதில்லை. அவை அமுக்கப்படுகின்றது, நசுக்கப்படுகின்றது. நம்முடைய இதயத்தையும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நாம் வாழுகின்ற சமுதாயத்தில், நாம் வாழுகின்ற இடத்துல முச்செடியை போல் நாம் நொறுக்கப்படுவதால், வேதனையால், துன்பத்தால், துயரத்தால் நொறுக்கப்படுவதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் விடுகின்றோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பொறுப்பின்மையை குறிக்கின்ற வார்த்தையாக நடைபாதையில் விழுகின்ற வார்த்தைகளை, இறை வார்த்தையை நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இந்த இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி வாழ முடியாத ஒரு நிலையில், புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலையில் இருப்பவர்களை குறித்து ஆண்டவர் இயேசு நடைபாதையின் மீது விழுகின்ற விதையை கொடுக்கின்றார். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு நல்ல நிலத்தில் விழுகின்ற விதையை கொடுக்கின்றார்.
அவை 60 மடங்கு, அவை 100 மடங்கு, அவை 30 மடங்கு பலன் அளிக்கின்றன என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இறை வார்த்தையை கேட்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். நாம் நம்முடைய உள்ளத்திலே 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்காக பலன் அளிக்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவை மற்றவர்கள் முன் ஏற்று அதன்படி வாழுகின்றோமா? இறை வார்த்தையை மற்றவர்கள் முன் நாம் பகிர்ந்து கொள்கின்றோமா? இறை வார்த்தையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்றோமா? இப்படி நிலைத்து நல்ல நேரத்தில் விழுகின்ற விதையாக நம்முடைய இதயம் இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். மனம் இறை அழைப்பை ஏற்று பிறந்த மனதுடன் இறைவனுக்கு செவி கொடுப்பதுதான் மனம். நம்முடைய மனம் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை ஏற்று அழைப்பை ஏற்று திறந்த மனப்பான்மையுடன் இறைவனுக்கு அன்பு செய்வதுதான் நம்முடைய மனம். குடும்பம் மேலோட்டமான உணர்ச்சி வசப்பட்ட உறவுகள் நீக்கப்பட்டு மேலோட்டமாக உணர்ச்சி வசப்பட்ட அந்த உறவுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு அன்பு, அமைதி, பொறுமை, இரக்கம், ஜாதி சமயமற்ற முச்செடிகள் நமது உள்ளத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் 100 மடங்கு பலன் அளிக்கக்கூடியவர்களாக இருப்போம். சமூகம், இந்த சமூகத்தில் வாழ்கின்றோம். என் அன்பு சகோதரனை, சகோதரிய, சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பகைமை, பொறாமை, தன்னலம், ஜாதி உணர்வு, சுரண்டல் போன்ற முச்செடிகள் நமது உள்ளத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். எனக்கு எத்தனை பேருடைய பெயரை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதரனே, சகோதரியா. எத்தனை பேருடைய பெயரை நாம் வாழ, நாம் சுயநலமாக நாம் வாழ்வதற்காக, நம்மை மேம்படுத்துவதற்காக அத்தனை பேருடைய பெயரையும் கெடுக்கின்றோமோ, சுரண்டுகின்றோமோ, அப்பொழுதுதான் முச்செடிதான் நம்முடைய உள்ளத்தில் முளைக்கின்றது. நல்ல நலமாக இருக்க மாட்டோம் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கின்றார். தொடர்ந்து ஜெபிப்போமா? என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இதோ ஆண்டவர் இயேசு விதைப்பவன் ஓமையிலே சில விதைகள் 60 மடங்கு, சில விதைகள் 30 மடங்கு, சில விதைகள் 100 மடங்கு பலன் அளிக்கின்றன என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்காக பலன் அளிக்க ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நிறைவாக கொடுக்கும்படியாகவும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இயேசுவினுடைய பாடுபட்ட சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளுடைய உள்ளத்திலும் 60 மடங்கு, 100 மடங்கு, 30 மடங்கு பலன் அளிக்கக்கூடிய நல்ல ஒரு நிலமாக நம்முடைய இதயம் மாறக்கூடிய ஆற்றலை நிறைவாக இறைவன் தந்து வழிநடத்த வேண்டுமா? எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு என்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.